ஹலோ நண்பர்களே, நீங்க ஒரு காரை ஓட்டும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு ரெட் சிக்னல்லையோ இல்லனா டிராஃபிக்ல வண்டியை நிறுத்தும் போதோ கார் திடீர்னு குலுங்கி நிக்கும் பாருங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க மேல விழுவாங்க. டிரைவிங்கே ரஃப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நாம எல்லாரும் இந்த சிக்கலை சந்திச்சிருப்போம். ஸ்மூத்தா பிரேக் பண்றதுங்கிறது வெறும் சௌகரியம் இல்ல, அதுதான் ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கில். ஏன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உங்களை செக் பண்ணும்போது நீங்க காரை எப்படி நிறுத்துறீங்கன்னு தான் முதல்ல பாப்பாரு. இன்னைக்கு உங்க காரை குலுங்காம ரொம்ப ஸ்மூத்தா நிறுத்துறதுக்கான ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை நாம பார்க்க போறோம். இதுக்கு 3 ஸ்டெப் தான். இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணினா உங்க காரை நிறுத்துவது பருத்தியை கீழே வைப்பது போல ரொம்ப மென்மையா இருக்கும். சரி, வாங்க அந்த பிரேக்கிங் மந்திரத்தை பார்ப்போம். ஸ்டெப் 1. நீங்க ஒரு சிக்னலை கவனிச்சதும் முதல்ல பிரேக் பெடலை ரொம்ப மெதுவா அழுத்த ஆரம்பிங்க. இதுதான் முதல் பிரஷர். உங்க கார் வேகமா போய்கிட்டு இருந்தா இந்த முதல் அழுத்தம் காரோட வேகத்தை குறைக்கும். நீங்க பிரேக்க கான்ஸ்டன்டா, அதாவது கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஒரே அழுத்தத்துல வச்சுக்கிட்டுருங்க. இந்த கட்டத்துல கார் சற்று மெதுவாகி இருக்கும். இப்போ வண்டி கிட்டத்தட்ட நிக்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கணும். ஸ்டெப் 2. இப்போதான் மேட்டர். கார் கிட்டத்தட்ட மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்துக்கு வரும்போது, கார் முழுசா நிக்கிறதுக்கு ஒரு 2 அடி இருக்கும்போது நீங்க பிரேக் பெடல் மேல வச்சிருந்த அழுத்தத்தை ரொம்ப மெதுவா குறைங்க. ஆமா, பிரேக்க அழுத்தாம அழுத்தத்தை குறைக்கணும். இதுதான் இங்க இருக்கிற மெயின் மேஜிக். லாஜிக் என்னன்னா, நீங்க ரொம்ப வேகமா பிரேக் பிடிச்சிட்டு கடைசியா வந்து நிறுத்துறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி பிரேக்கை இன்னும் அழுத்தினா கார் குபுக்குன்னு நிக்கும். அதுதான் அந்த குலுக்கம். ஆனா நாம கடைசியா அழுத்தத்தை தளர்த்தும் போது காரோட எடை சமன்படுத்தப்பட்டு எந்த குலுக்களும் இல்லாம நிக்கும். ஸ்டெப் 3. பிரேக் அழுத்தம் கம்மியானதும் கார் சலசலப்பு இல்லாம மெதுவா வந்து நிக்கும். இப்போ கார் முழுசா நின்ன பிறகு நீங்க பிரேக்கை இறுக்கமா பிடிச்சுக்கலாம். அப்போதான் பின்னாடி வர்ற வண்டிகள் உங்களை இடிக்காம இருக்கும். சரி, இந்த 3 ஸ்டெப் டெக்னிக் ஏன் வேலை செய்யுது? நீங்க பிரேக்கை அழுத்தும் போது காரோட எடை முன்னாடி போகும். கார் நிக்கிறதுக்கு சில அடி முன்னாடி நீங்க பிரேக் அழுத்தத்தை குறைக்கும் போது அந்த எடை மாற்றம் மறுபடியும் சமன்படுத்தப்படுது. இதத்தான் ஸ்மூத் பிரேக்கிங்னு சொல்றோம். மேனுவல் கார் ஓட்டுறவரா இருந்தா இந்த குலுங்கலை தவிர்க்க வண்டி நிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி உங்க கிளட்சை முழுசா அழுத்திடுங்க. நண்பா, இதோ ப்ரோ டிப். இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஒரே வழி தொலைவில் இலக்கு வைப்பதுதான். நீங்க நிறுத்த வேண்டிய இடத்தை பார்த்து ரொம்ப தூரத்திலேயே பிரேக் அழுத்த ஆரம்பிங்க. வேகமா வந்து சடார்னு நிறுத்துறதை விட்டுட்டு மெதுவா ஆரம்பிச்சு மெதுவா முடிங்க. டிரைவிங்ல உங்க நண்பர்களை கவர்றதுக்கு இந்த பிரேக்கிங் டெக்னிக் ஒன்னு போதும். இதை ட்ரை பண்ணுங்க. உங்க காரை ஓட்டும் அனுபவமே இனிமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன்.